ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்ற ஆப் யூஸ் பண்ணி எபிக் கார்டு டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நியூ யூஸராக இருந்ததுன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஓல்டு யூஸராக இருந்தால் லாகின் பண்ணிக்கணும். நான் நியூ யூஸர் அக்கௌண்ட்டு. ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர் சப்மிட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு வந்து ஃபஸ்ட்டு கேப்ஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர் அண்ட் நியூமரிக்கலாக கொடுக்கணும். ஸோ 8 கேரக்டர் கம்பல்சரி கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஆக்டிவ் ஆகிடும். ஸோ மறுபடியும் மொபைல் நம்பர், லாகின் பாஸ்வேர்டு, தென் ஓடிபி. ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் ஆகும். இந்த ஆப்பில் ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அதாவது நியூ ஓட்டர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் இதில் நாம் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். அதை பற்றி நாம் பின்னாடி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கரெக்ஷன் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ், ஆதார் சீடிங்லாம் கூட இருக்குது. இதுக்கடுத்து நான் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறேன். ஸோ டவுன்லோடை கிளிக் பண்ணிவிட்டு எபிக் கார்டு நம்பரை சப்மிட் பண்ணுறேன். ஸ்டேட்டை சூஸ் பண்ணுறேன். கொடுத்த உடனே எனக்கு என்னோடய டீட்டெயில் இருக்குது. அதை ப்ரொசீட் பண்ணுன்னா ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ண உடனே எனக்கு இந்த எபிக் கார்டு டவுன்லோட் ஆகிடும். ஸோ எபிக் கார்டு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.